ஷேய் விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் சந்தோஷம் எல்லாம் ஏழநாட்டு சனிக்கிட்ட நீதிமன்றம் கோர்ட்டு கருப்பு ஆடை அந்த ஒயிட்டு டை எல்லாம் எரிச்சாச்சப்பா எரிச்சு சாம்பலாக போச்சு. இனிமே ரணவள்ளி வேதனை கொடுக்கறது கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும், நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். முழிச்சு ஏற்று பார்த்தா நொறுங்கி போவோம். நீ தான் பார்க்கணும். பாரப்பா கணக்கு நாங்கள் எங்கள் வேலையை கிளியர் பண்ணிட்டோம். இனிமேல் நீதிமான் தான் பார்க்கணும். நீதியை தவறி நடக்கான், நீதியை தவறி போகிறான். அம்புட்டு வந்து என்ன கணக்கு கேள்வி கேட்கலன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டில் என்னென்ன நடக்கணுமோ நடத்தி விடப்பா. அது ஆட்டோமேட்டிக்காக நீ நடத்துவ, ஏழராட்டி சனி நடத்துவான். 2 பேரும் அக்கினீஸ்வர் உச்ச காளீஸ்வர். நீ 2 கணக்கில் தான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டே இருப்ப. இந்த 2 கணக்கில் உள்ளே போக என்னென்ன சிக்கல் அடிதடி எல்லாமே என்னென்ன நடக்கணுங்கிற கணக்கு உனக்கு தான் தெரியும். முக்கால் சத்தியம். ஏன்னா போட்ட நம்ம 5-6 வருஷம் போட்டிருக்கோம். நம்மளை வந்து ஒரு கேனப்பேன்னு நினைக்கான். மானிட பிறவி அனைத்தும் நம்மளை ஒரு கேனப்பே ஒரு கணக்கு போட்டுக்கிருக்காங்க, என்னமோ சும்மா விளையாட்டுக்குன்னு நினைக்கான். ஆனால் இனிமேல் நீ சும்மா இராதப்பா நீதிமானே, ஒரு தட்டி விடப்பா. இதுக்கு மேலே இருந்தேன்னா உன் பிள்ளைக்கும் உன் பிள்ளைய அவமதிச்சு தான் பேதான், உன் பிள்ளைய அவமதிச்சு பேதான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 7 செம்மா தின்னு கொளுத்து மப்பேறி போய் உன் பிள்ளைய எல்லாத்தையும் வரவிடாத அளவுக்கு அழிச்சு வச்சுருந்தான். இப்போ வந்து அவமதிக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கொழுப்பு நிற்காதுல, 7 செம்மம் தின்ன கொழுப்பு நாக்கில் நிற்கும். அந்த நாக்கு அந்த கொழுப்பு அது அப்படியே உலட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு தக்க தண்டனை கூடப்பா. ஒரு காய்ச்சலை சுண்டி விடப்பா. அந்த ஏடுவில் அந்த காய்ச்சல் கண்டார வழிமா நாக்கு உள்ளே போகணும். அந்த காய்ச்சல்லாம் உள்ளே போகணும். கொள்ளுமா திங்க முடியாது. அதை வயிறை கட்டியாச்சுல, வைர மந்திரத்தில் கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு. அவன் ஒன்றும் உணர்ச்சி இல்லாமல் தான் கிடப்பான். ஆணிட பிறவி ஆணும் பெண்ணும். சந்தோஷம்.